வணக்கங்க. நான் இந்த ஸ்டார்ட் அப்ப பத்தி நெறைய பேசிட்டேன். ஆனா என்ன பண்றது? இந்த ஜிதேந்தர் சிங்ன்னு ஒரு யூனியன் மினிஸ்டர் ஃபார் எர்த் சயன்சஸ். அவர் இல்லாத புளுகெல்லாம் புளுகிட்டு இருக்கிறார். ஏதோ 2014க்கு அப்புறம் தான் ஸ்டார்ட் அப்பே கண்டுபிடிச்ச மாதிரியும், 2014ல 350 ஸ்டார்ட் அப் தான் இருந்தது. இன்னைக்கு பல லட்சம் ஸ்டார்ட் அப் இந்தியால இருக்கு அப்படின்னு சொல்றாரு. இதுக்கு பிரதமர் மோடி தான் காரணம் அப்படிங்கிறாரு. அடுத்தது என்ன சொல்றாரு? இந்தியா தான் தேர்ட் லார்ஜஸ்ட் ஈகோசிஸ்டம்னு குளோபலி ஷோகேசிங் ரிமார்க்கபிள் growth இன்னோவேஷன் இன் ஆண்டர்ப்ரனல் ஸ்பேஸுங்கிறாரு. பைஜு பேடிஎம் ஓலா பற்றிலாம் அவர் பேசுகிறார். அதனால் உண்மையை பேசி இந்த பக்கோடா கதையை நம்மளும் சொல்ல வேண்டியிருக்கு. ஃபஸ்ட்டு எல்லா பிஸ்னஸும் ஒரு ஸ்டார்ட் அப்பாக தான் ஆரம்பிக்கும். இன்ஃபோசிஸ் வந்து 7 பேர் அவங்க பணத்தை போட்டு ஸ்டார்ட் பண்ணது தான் இன்ஃபோசிஸ். ஹெச்சிஎல்ங்கிற கம்பெனி கம்ப்யூட்டர் சிஸ்டம்ஸை ஐபிஎம்மில் வேலை செஞ்சுட்டு இருந்த 5 பேர் சிங்கப்பூர்லேருந்து பார்ட்டாக இம்போர்ட் பண்ணி அசம்பிள் பண்ணி விற்க ஆரம்பித்தது தான் ஹெச்சிஎல். ஒரு வனஸ்பதி பிஸ்னஸ்லேருந்து பணம் வந்து அதை கம்ப்யூட்டரும் பிரிண்டருக்கும் டைவர்ட் பண்ணது தான் விப்ரோ பிஸ்னஸ். சரி, எதுக்கு இதை பற்றி பேசணும்? 150 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்த டாடா கம்பெனி கூட இங்கேருந்து சைனாக்கும் ஜப்பானுக்கும் சில்க் அமிச்சு பணத்தை வாங்கி ஷாங்காயிலும் டோக்கியோலேருந்து வந்த பணத்தை சில்க் பணத்தை வந்ததும் யூரோப்பில் வந்து காட்டன் ஷார்ட்டேஜ் இருந்தது. ஏன்னா அமெரிக்கன் சிவில் வார்னால அமெரிக்கன் சவுத்துலேருந்து காட்டன் யூரோப்புக்கு போகாதனால இந்தியாவிலேருந்து காட்டன் போய் அதில் பணம் சம்பாதிச்சு அதில் 2 மில்லு போட்டது தான் டாடா எம்பையர். இந்த கவர்மெண்ட்டு ஸ்டார்ட் அப்புக்கு பெருசாக ஒன்றும் பணம் இனம் கொடுத்ததில்லை. அப்போ 2008லேருந்து ஏன் ஸ்டார்ட் அப்புக்கு இவ்வளோ மவுசு? ஃபஸ்ட்டு 2 ஃபேஸ் ஆஃப் ஸ்டார்ட் அப் இருந்தது. 90ஸில் ஒரு .com பபுள் அப்படின்னு ஒன்று இருந்தது. India.comங்கிற ஒரு வெப்சைட்டை பல 100 கோடி கொடுத்து சத்யம் ஃபவுண்டர் ராமலிங்க ராஜு வாங்கினார். ஒரு வெப்சைட்டுக்கு அவ்வளோ வேல்யூ இல்லைன்னு எனக்கு தெரிஞ்சதுனால அன்னிலேருந்து சத்யம் 2 ரூபா வர வரைக்கும் நான் சத்யம் பக்கமே போகல. 2008 ஃபைனான்ஷியல் கிரைசிஸுக்கு அப்புறம் ஒரு 2 வருஷம் பிரேக்குக்கு அப்புறம் அமெரிக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 0 கொண்டு வந்தாங்க. அமெரிக்கா இன்ட்ரெஸ்ட் ரேட்டை 0 கொண்டு வந்ததுனால அமெரிக்காவில் இருக்கிற பணக்கார முதலைகள்லாம் என்ன பண்ணாங்க? பேங்க்கில் அவங்க ஸ்டாக்கை கடன் வச்சு கடன் வாங்கி மங்காத்தா ஆடுறதுக்கு வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டுங்கிறவங்கள்ட்ட கொடுத்தாங்க. எதுக்கு கொடுத்தாங்கன்னா, ஜப்பானில் சாஃப்ட் பேங்க்குன்னு ஒரு கம்பெனியை நடத்திட்டு இருந்த ஒரு ஜாப்பனீஸ் இன்வெஸ்டர் வந்து அலிபாபாங்கிற கம்பெனியில் பணத்தை போட்டு அது சைனாவோட அமேசானாக மாறி ப்ளஸ் அதுக்கு ஒரு பேமெண்ட் சிஸ்டம் பில்ட் ஆகி அது பெரிய சக்ஸஸ் ஆகிடுச்சு. அது மாதிரி எல்லா கம்பெனியும் வந்துரும்னு பேங்க்கு வந்து ஆர்டினரி ஆளுங்க கடன் கொடுக்காம இது மாதிரி பெரிய பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு ஸ்டாக்கை வச்சு கடன் கொடுப்பாங்க. அவங்க பூலின் பண்ணி வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட்டில் கொடுப்பாங்க. அந்த விசி ஃபண்ட்ஸு இந்தியா மாதிரி மார்க்கெட்டில் உலகம் ஃபுல்லாக இருக்கிற மார்க்கெட்டில் தேடிச்சு. இந்தியா வந்து மன்மோகன் சிங்கோட பாலிசினால் நிறைய படித்த பசங்க சுற்றிட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட ஐடியா பிச் பண்ணி ஸ்டார்ட் அப்புங்கிற பேரில் ஆரம்பித்து பணத்தை கொட்டினாங்க. இந்த 2014க்கு அப்புறம் ஆரம்பித்த 12 காமிச்சப்பன்னே வச்சுக்கோங்க. 2012க்கு அப்புறம் ஆரம்பித்த எந்த ஸ்டார்ட் அப்பும் உருப்பிட்டு கம்பெனி லிஸ்ட் ஆகி ப்ராஃபிட் பண்ணதே கிடையாது, வித் ஒன் எக்ஸப்ஷன். அந்த எக்ஸப்ஷன் நான் பேசிடுறேன். கேரட் லேன்னு ஒரு கம்பெனி. அந்த கேரட் லேனை வந்து ஜுவல்லரியாக ஆன்லைனாக விற்க ஆரம்பித்தாங்க. அது ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக ஆகிடுச்சு. பட் அவனுக்கு ஒரு ஒன் டைம் மேலே பணம் எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்கு கிடைக்காதுன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. ஸோ வந்து அவர் போய் பாஸ்கர் பட்டுன்னு டைட்டனோட எம்டிகிட்ட பிச் பண்ணி அவங்கள்ட்டேருந்து இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கினார். அசோசியேட்டட் வித் டாட்டாங்கிறதுனால அந்த ஜுவல்லரி டெலிவர் பண்ணுறதுனா கரெக்டாக டெலிவரி வந்துருங்கிற நம்பிக்கையில் அந்த கம்பெனியை எல்லோரும் வாங்கினாங்க. டாட்டா கேஷ் ஃப்ளோவில் சப்போர்ட் பண்ணிட்டு வாங்கிறதுனால சப்ளையரும் கொடுத்துட்ருந்தாங்க. ஸ்லோலி இவன் நம்பர் ஏற்ற டாட்டாவும் அவனோட ஷேர்ஸை வாங்கிட்டே போனாங்க. ரீசண்டாக அவரோட 100% டாட்டா 4500 கோடிக்கு வாங்கி
கேரட் லேனுங்கிறது நவ் பார்ட் ஆஃப் டைட்டன். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வெறும் ஆன்லைன் ஸ்டோர்ஸ் இல்லாமல் ஆஃப்லைன் ஸ்டோர்ஸும் வந்துருச்சு. இதே மாதிரி பார்த்து காப்பி அடித்தது தான் பல கம்பெனிகள். லென்ஸ்கார்ட்னு ஒரு கம்பெனி, அது ரொம்ப நியூஸில் வருதில்லை. இப்போ அது நிறைய கடையும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இந்த மூக்கு கண்ணாடியில் வெரி ஹை மார்ஜின் இருக்கும். அதே மாதிரி தான் நைக்காங்கிற ஒரு கம்பெனி பேர்லி ப்ராஃபிட் மேக்கிங் இருக்கிறத லிஸ்ட் பண்ணி பெரிய ஹைப்போட லிஸ்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் உடனே ஷேர் விலையை ஹையாக வைக்கணுங்கிறதுக்கு போனஸ் இஷ்யூலாம் கொடுத்து ஸ்டாக்கெல்லாம் ஸ்ப்ளிட் பண்ணாங்க. எந்த விலைக்கு ஐபிஓ கொடுத்து மேலே போச்சோ அந்த லெவல் பக்கம் இன்றைக்கும் போகல. அந்த கம்பெனியோட வேல்யூவேஷன் செவரல் டைம்ஸ் இட்ஸ் ஏர்னிங்ஸு. ஆனால் ஐடிசி மாதிரி கம்பெனி இன்னும் சில்லற டைப்ஸ் ஏர்னிங்ஸில் இருக்குது. இதெல்லாம் ஓவர் ஹைப் ஸ்டாக்கு. பாலிசி பசார், கார் ட்ரேடு, பைஜூஸு, பேடிஎம், ஓலா, இது மாதிரிலாம் லிஸ்ட்டே படிக்கலாம். இதில் பேடிஎம் என்னென்னா இன்றைக்கி வரைக்கும் என்ன பிஸ்னஸ் மாடல் இருக்குன்னே தெரியாது. அந்த பணம் யாரெல்லாம் போட்டாங்களோ பல மடங்கு எடுத்துன்னு போயிட்டாங்க. இன்றைக்கி இந்தியாவில் இருக்கிற ரீட்டைல் இன்வெஸ்டர் தான் த்ரூ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் லெஃப்ட் ஹோல்டிங் தி கேனு. இது மாதிரி தான் நைக்காவும் சரி, பைஜூஸும் ஓலாவும் பாவம் பப்ளிக் இஷ்யூ போடுறதுக்கு முன்னாடியே கடையை இழுத்து மூடுற மாதிரி ஸ்டேஜுக்கு வந்துட்டாங்க. இதெல்லாம் என்றைக்குமே ப்ராஃபிட்டபிளாக இருந்ததும் கிடையாது, ப்ராஃபிட்டலாக இருக்கவும் போகிறது கிடையாது. ஒரு பிஸ்னஸ்ஸுங்கிறது பாசிட்டிவ் கேஷ் ஃப்ளோ இருந்தால் தான் சஸ்டெயின் பண்ணிக்க முடியும். ஃபார் எவர் இன்வெஸ்டர் பணம் கொடுப்பான், நம்ம ஏமாற்றி காசு வாங்கி பணம் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்னு நினச்சிங்கன்னா நிச்சயமாக அது நடக்காது. அது ஏமாற்றத்தில் தான் போய் முடியும். அதுதான் நடந்தது. இன்றைக்கி பைஜூஸோட ஆளை ஃபாரினுக்கு ஓட விட்டுட்டாங்க. பைஜூஸில் போர்டில் யாருமே கிடையாது, எல்லோரும் ரிசைன் பண்ணிட்டு போயிட்டாங்க. நானே ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ப்ரைவேட் பிளேயர்ஸுக்கு மட்டும் அவங்க 2000 கோடி கொடுக்கணும், சின்ன சின்ன சப்ளையர்ஸுக்கு. அதை பேமெண்ட்டே கொடுக்காம இன்றைக்கி வா நாளைக்கு வான்னு சொல்லி ஏமாற்றிட்டுருக்காங்க. ஓலா ஆரம்பித்தது கார் ரெண்டிங் கம்பெனி. இப்போ கேட்டால் நான் எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் பண்ணுவேன்னு சொல்லி பணத்தை வேஸ்ட் பண்ணிகிட்ருக்குறான். இதெல்லாம் என்ன சொல்ல வருதுன்னா, அமெரிக்காவில் பணம் ஈஸியாக கிடைக்கிற வரைக்கும் ஸ்டார்ட் அப் சூப்பராக ஓடிடுச்சு. அமெரிக்காவில் பணம் இல்லைன்னா ஸ்டார்ட் அப் எல்லாம் இழுத்து மூடிடுச்சு. இதுக்கும் பிரைம் மினிஸ்டர் மோடிக்கும் சம்பந்தமே கிடையாது. நன்றி, வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், ரீசெண்டாக மீடியாவில் பார்த்துருப்பீங்க, ஏன்னா தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி ஊடக பிரிவு தலைவராக அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பொலிட்டிக்கலாக என்னோடய வியூஸ் என்ன அப்படின்னு நீங்கள் ட்விட்டரில் ஃபாலோ பண்ணணும்னு நினச்சிங்க, @AnandS1967 என்னை ஃபாலோ பண்ணுங்கள். என்னோடய ரியல் ஒரிஜினல் ஐடி ட்விட்டர் ஐடி ஃபார் பாலிட்டிக்ஸ் அதுதான். ஸோ பாலிட்டிக்ஸ் சம்மந்தப்பட்ட என்னோடய எல்லா ஒப்பீனியன்ஸ், வியூஸ் எல்லாமே அதில் வரும். அதில் ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.